உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸ் வழங்கும் நான் தேவேந்திரன் மற்றும் நான் மோகன்ராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம். நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சிகள். கேரளா, கொல்கத்தா மற்றும் ஒடிசாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லியில் ரூபாய் நோட்டு விவகாரத்திற்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்பு. மத்திய அரசின் ரூபாய் நோட்டு குறித்த அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திமுகவினர் போராட்டம். மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டத்தின் போது ஸ்டாலின் மற்றும் திமுகவினரை கைது செய்த போலீசார். புதுச்சேரியில் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள். ரூபாய் நோட்டு அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தல். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. மத்திய அரசின் அறிவிப்பிற்கு ஆதரவு கேட்டு சென்னையில் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கடையாக சென்று பிரச்சாரம் செய்த பாஜக இளைஞர் அணி. மத்திய அரசின் ரூபாய் நோட்டு மாற்றத்தை கண்டித்து கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம். இடதுசாரிகள் சார்பில் நடைபெறும் போராட்டம் காரணமாக ஸ்தம்பித்த கேரளா. தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் குமரி மாவட்ட எல்லையிலேயே நிறுத்தப்படுவதால் பயணிகள் பாதிப்பு. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சியினர் போராட்டம். கண்டனம் தெரிவித்து டெல்லியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். பிரதமரின் நடவடிக்கைக்கு மக்கள் ஆதரவளித்துள்ளதாக கோஷம் எழுப்பி எதிர்க்கட்சிகளுக்கு கண்டனம். சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனைக்கு தீர்வு காண போதிய அளவில் 500 ரூபாய் நோட்டுகளை விநியோகிக்க வேண்டும். உடனடியாக நடவடிக்கை எடுத்த வங்கிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் வேதனை. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் செயல்பட தொடங்கிய வங்கிகள். சென்னை நகரில் பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடப்பட்டிருந்ததால் மக்கள் அவதி. செயல்படும் ஒரு சில ஏடிஎம் மையங்களிலும் 2000 ரூபாய் நோட்டுகளே கிடைப்பதால் மக்கள் அதிருப்தி. கன்னியாகுமரி கடல் பகுதியில் கடலோர காவல் படையினர் கண்காணிப்பு. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பது குறித்து சஜாக் ஒத்திகை நிகழ்ச்சி. கடலோர காவல் படையினர் மற்றும் பாதுகாப்பு போலீசார் இணைந்து நடவடிக்கை. அதிவிரைவு படகு மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்ற மோதல். கருணாஸ் மற்றும் ரித்திஷ் ஆதரவாளர்கள் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை என காவல்துறை அறிவிப்பு. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய மாணவர் படை விழாவில் வேண்டுகோள். முதலமைச்சர் நாராயணசாமியின் போராட்டம் அவரது சொந்த முடிவு என்றும் கிரண்பேடி தகவல். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதது குறித்த அறிவிப்பு. திருச்செந்தூர் அருகே அமளி நகர் மீனவர்கள் காலவரையற்ற போராட்டம். மத்திய அரசின் அறிவிப்பால் மீன் வியாபாரம் முற்றிலும் முடங்கியுள்ளதாக புகார். ரூபாய் நோட்டு அறிவிப்பை முழுவதுமாக திரும்ப பெற வலியுறுத்தல். மத்திய அரசின் ரூபாய் நோட்டு அறிவிப்பை கண்டித்து கரூரில் திமுகவினர் போராட்டம். தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்பு. மத்திய அரசின் அறிவிப்பால் சாதாரண மக்கள், வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக முழக்கம். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள பாஜக அரசு தவறிவிட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. சென்னையில் நடைபெற்ற தமாக 3ஆம் ஆண்டு துவக்க விழாவின் பொழுது வாசன் பேட்டி. மக்களை கஷ்டப்படுத்தும் ஆட்சியாளர்கள் பதவியில் தொடர்ந்தது இல்லை என்றும் கருத்து. திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள கட்டியை கர்ப்பம் என கூறி சிகிச்சை அளித்த விவகாரம். துணை மருத்துவ கல்வி இயக்குனர் தலைமையிலான குழு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு. தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா என்பது குறித்து மருத்துவர்களிடம் விசாரணை. 2 நாட்களில் அறிக்கை அரசிடம் அளிக்கப்படும் என தகவல்.
திருநெல்வேலி சந்திப்பில் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நீதிமன்ற அனுமதியுடன் கட்டிடங்களை அகற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டு வரும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள். பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்ட கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது யூனிட் 10 நாட்கள் பராமரிப்பு பணி நடைபெறும் என அணுமின் நிலைய வளாக இயக்குனர் தகவல். இரண்டாவது அணு உலை மூலம் 684 மெகாவாட் மின் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல். தொடர்ந்து 278 நாட்கள் இயங்கிய நிலையத்தின் முதலாவது யூனிட். நாகை அருகே பெரவாச்சேரியில் அரசு பேருந்து நிலை தடுமாறி மரத்தில் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே ஒரு பள்ளி மாணவர் பலி, 30 பேர் படுகாயம். படுகாயமடைந்த மற்றொரு மாணவர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரம் 2வது வார்டில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவது பொதுமக்கள் புகார். துர்நாற்றத்துடன் வரும் குடிநீர் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கை. நெல்லையில் அரிய வகை ஆஸ்திரேலிய வகை ஆந்தையை மீட்ட தீயணைப்பு துறையினர். பாளை குடியிருப்பு பகுதியில் பறக்க முடியாமல் இருந்த ஆந்தை குறித்து தகவல் அளித்த பொதுமக்கள் ஆந்தையை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த தீயணைப்பு துறையினர். ஆந்தை சரணாலய பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தகவல். மேட்டுப்பாளையம் அருகே அடிப்படை வசதியின்றி இடியும் நிலையில் உள்ள அரசு பள்ளி மாணவர் விடுதி. 20 மாணவர்கள் தங்கக்கூடிய அறையில் 50 மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக புகார். 10 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதி பாழடைந்த கட்டிடத்தில் இயங்குவதாக மாணவர்கள் வேதனை. ஆய்விற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ள கல்வி அதிகாரிகள். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. காக்கங்கரை கிராமத்தைச் சேர்ந்த மோகன், அவரது மனைவி ராஜேஸ்வரி, அவரது மகள் சுகன்யா ஆகிய மூவரும் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நேர்ந்த பரிதாபம். மோகனின் மகன் ரஞ்சித் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. விருதுநகர் அருகே சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் நடைபெற்ற திருமணம். திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இளநீர், பானகரம் உள்ளிட்ட இயற்கை பானங்கள். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள். திருமணம் முடிந்த பிறகு மரக்கன்றுகளை நட்ட மணமக்கள். கேரளாவில் ஜப்பான் நாட்டு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். இளைஞரை கைது செய்து கோவளம் போலீசார் விசாரணை. விடுதி ஒன்றில் தங்கிய போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பெண். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தகவல். தனுஷ் நடிக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் டீசர் வரும் டிசம்பர் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நேற்று வெளியிடப்பட்ட படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. முதல் முறையாக இணைந்துள்ள கௌதம் மேனன் மற்றும் தனுஷ். வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் இந்தியர்கள் எதிர்பாராமல் இறக்க நேரிடும் நிலை. உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான செலவை அரசு ஏற்க வேண்டும். இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி கோரிக்கை. விஜய் ஆண்டனியின் கருத்தை பாராட்டியுள்ள திரை உலகினர். நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் அன்றே தான் நடித்த பொதுவாக என் மனசு தங்கம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியீடு. தளபதி பிரபு இயக்கத்தில் உருவாகி வருகிறது பொதுவாக என் மனசு தங்கம் படம். இயக்குனர் மீரா கதிரவன் இயக்கத்தில் உருவாகி வரும் விழித்திருப்படம். படம் வரும் டிசம்பர் மாதம் வெளியாகும் என அறிவிப்பு. ஒரே இரவில் நடக்கும் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். படத்தில் ஹீரோவாக கிருஷ்ணா மற்றும் விதார்த் நடித்துள்ளனர். சினிமாவே தனது உலகம் என தெரிவித்துள்ள நடிகை நிகில் கல்ராணி. ஆடை வடிவமைப்பில் ஈடுபட ஆசைப்பட்டதால் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனவும் பேச்சு. ஆடை மீதும் ஃபேஷன் மீதும் தனக்கு அதிக ஆர்வம் உள்ளதாக தகவல். நிர்மல் குமார் இயக்கி வரும் சதுரங்க வேட்டை படத்தின் 2ஆம் பாகம். படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்து வரும் நடிகை பூர்ணா. அரவிந்த் சாமி நாயகனாக நடித்து வரும் படத்தில் த்ரிஷா, நாசர் உள்ளிட்டோரும் நடிப்பதாக தகவல். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் உருவாகி வரும் அவதார் படத்தின் 2வது பாகம் வரும் டிசம்பர் 21ஆம் தேதி படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. முதல் படத்தை விட 2வது பாகம் சிறப்பாக இருக்கும் என ஜேம்ஸ் கேமரூன் கருத்து. 2009ஆம் ஆண்டு வெளியாகி
உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்ற அவதார் திரைப்படம். சென்னையில் சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 22,560 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம். கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 2,820 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தைப் போலவே 24 கேரட் தங்கமும் விலை உயர்ந்து 23,608 ரூபாய்க்கு விற்பனை. ஏற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் இந்திய பங்குச் சந்தைகள். மும்பை பங்குச் சந்தையான சென்செக்ஸ் 63 புள்ளிகள் உயர்ந்து 26,374 புள்ளிகளுடன் வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 19 புள்ளிகள் உயர்ந்து 8,133 புள்ளிகளுடன் வர்த்தகம். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றன. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.